தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்துகள் இயங்காததால மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்கள் ஸ்ட்ரைக்க தொடர்ந்து அரசு பேருந்துகளை உபயோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல 8 கோட்டங்கள் இருக்கு. சுமார் 22,000க்கும் மேற்பட்ட பஸ்கள் இயங்குது. இதுல டிரைவர்கள், நடத்துனர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் அப்படின்னு 1 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவங்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி அமல்படுத்த வேண்டிய 13வது ஊதிய ஒப்பந்தத்தை தமிழக அரசு அமல்படுத்தாம தொடர்ந்து காலம் தாழ்த்திட்டு வந்ததால பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. சென்னை குரோம்பேட்டையில இருக்கிற பனிமலை வளாகத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடியாம தோல்வியில முடிவடைந்ததை தொடர்ந்து பணியாளர் சம்மேளனம் உட்பட 10 தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்துல ஈடுபடுவதா எச்சரிக்கை விடுத்தாங்க. இந்த வாரத்துல மட்டும் தொடர்ந்து 3 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் வெற்றி இல்லாம தோல்வியிலேயே முடிஞ்சது. அதனால மாநிலத்தோட பல்வேறு பகுதிகளில் பஸ்கள் உடனடியா நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில இன்னைக்கு போக்குவரத்து மேலும் பாதிக்கப்பட்டிருக்கு. மதுரை, நாகர்கோவில், சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. நெல்லையில சுமார் 40%, திண்டுக்கல்ல 30%, திருவாரூர்ல 15% மட்டும்தான் பஸ்கள் இயங்குது. கோபிச்செட்டிப்பாளையம், அம்பாசமுத்திரம் மாதிரியான பகுதிகளில் பஸ்கள் மேல கல்வீச்சு கூட நடந்திருக்கு. அரசு போக்குவரத்தை பயன்படுத்த முடியாத நிலையில மக்கள் ஆட்டோ, கால் டாக்ஸி இந்த மாதிரியான போக்குவரத்தை நாடும் போது அவங்க அதிக அளவுல கட்டணம் வசூலிக்கிறதா மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சென்னை, கோயம்பேட்ல இருந்து வெளியூர் போற பஸ்கள் இயங்கப்படல. நேத்து இரவுல இருந்தே பஸ்கள் ஸ்ட்ரைக் தொடங்கிட்டதுனால ஏராளமான பேர் தவிச்சிட்டு வராங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போறதுக்கு பயன்படுத்தப்படுற பேருந்து இயங்காததால மக்கள் ரயில் நிலையங்கள்ல அலமோதுறாங்க. இன்னும் சிலர் கால் டாக்ஸி, ஆட்டோவுல போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலைமையை பயன்படுத்திக்கிட்டு ஆட்டோ டிரைவர்களும் கால் டாக்ஸி டிரைவர்களும் அதிக கட்டணத்தை வசூலிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில இந்த நிலைமை சமாளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகம் முழுவதும் இருக்கிற பேருந்துகளை முடிந்த அளவுக்கு இயக்கிறதுக்கு அரசு முயற்சியை மேற்கொண்டுட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தற்காலிகமா பேருந்துகளை இயக்கிறதுக்கு டிரைவர்கள், கண்டக்டர்கள் தேவை அப்படின்னு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.